ஜஸ்ட் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை இமேஜின் பண்ணி பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிய வருது. சின்னதாக ஸ்டாக் வாங்கி போடுறான். அப்போ 11th படிக்கிறப்போ ட்ரேடிங் பற்றி தெரிய வருது. பட் அவனால் ட்ரேட் பண்ண முடியல, ஏன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தனால. அதனால் 12th ஸ்டாண்டர்ட் லீவ் விட்ட உடனே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே பணத்தை போட்டு ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாமல் ட்ரேட் பண்ணி செம்மையாக லாஸ் பண்ணுறான். கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் கிட்ட லாஸ் பண்ணுறான். அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, நான் தான். நான் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் லாஸ் பண்ணி திருப்ப நான் ட்ரேடிங் பற்றி கற்றுக்கிட்டு திருப்ப கொஞ்சம் ரிகவர் பண்ணி திருப்ப லாஸ் பண்ணி ஃபைனலாக பிரேக் ஈவனில் முடிச்சு திருப்ப கொஞ்சம் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னியை, என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னியை அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு உள்ளே வராங்க. முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி, ட்ரேடிங் பற்றி நிறைய பேர் தெரியாதவங்க உள்ளே வராங்க. ஒரு 10,000 20,000 கேபிட்டல்லாம் கொண்டு வந்துட்டு அதை வச்சு நிறையா பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ட்ரேடிங் பற்றி நிறைய பேர் சொல்லாத விஷயங்கள், ட்ரேடிங் பற்றின நைட் மேர்ஸ் அண்ட் ட்ரேடிங் பற்றின டார்க் சைடு, அது மாதிரி அதோட பிரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ட்ரேடிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை இனிமேல் தான் நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் ட்ரேடிங் பண்ண போகிறாங்க, இல்லை ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு 10th படிக்கிறப்போ நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கொஞ்சம் தெரிய வந்தது. அதை பற்றி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேன். என்கிட்ட அப்போ கொஞ்சம் இருந்த மணி வச்சு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி. கிட்டத்தட்ட 236 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கினேன். இப்போ ஐடிசியோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படி நான் கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்க, அதில் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நல்லா தான் போயிட்டு இருந்தது. கரெக்டாக நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஒரு ரேண்டம் யூடியூப் வீடியோ மூலமாக ட்ரேடிங் பற்றி தெரிய வருது. ஸோ அப்போலாம் வந்து நல்ல ட்ரேடிங் வந்து பீக்கில் இருந்தது. நிறைய பேர் இருந்து இந்த ட்ரேடிங்கில் ஜெரோதாவோட ஸ்க்ரீன்ஷாட், ஏஞ்சல் ஒன்ல அவங்க ப்ராஃபிட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லி போடுவாங்க. எனக்கும் செம்ம டெம்ப்டிங்காக இருந்தது. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா மார்னிங் 8:30 எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும், ஈவினிங் 6:30 தான் வருவேன். ஸோ மார்க்கெட் டைம் வந்து முடிஞ்சு போயிருக்கும், ட்ரேட் பண்ண முடியல. அதனால் நான் கரெக்டாக இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சேனோ அடுத்த நாளே ட்ரேட் பண்ண வரேன். ட்ரேடிங் பற்றி ஒன்றுமே தெரியாமல் கரெக்டாக ஒரு 6,000 ஃபண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஃபண்டு உனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த டைமில் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் இருந்தது, விஐபி கேமிங் தமிழ்னு சொல்லிட்டு. இப்போ கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் சுதன் இன்ஃபோன்னு ஒரு சேனல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் இ-காமர்ஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது மூலமாக எனக்கு கொஞ்சம் ரெவன்யூ சோர்ஸ் வந்து இருந்தது. அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து ட்ரேடிங் பற்றி தெரியாமல் ஃபஸ்ட்டு 6,000 போடுறேன். ஒரே வாரத்தில் அந்த 6,000 ரூபாயை வச்சு 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அடுத்த ஒரே வாரத்தில் அந்த 12,000 ரூபாய் இழந்து அந்த 6,000 ரூபாயும் போச்சு. அதாவது கேபிட்டலும் போச்சு. ஏன்னா எனக்கு ட்ரேடிங் பற்றி எதுவுமே தெரியாது. அண்ட் மெயினாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், ட்ரேடிங் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அதுலேயுமே இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்குது. அது இருக்கிறதுலே செம்மவான ரிஸ்க்கான விஷயம். நான் என்ட்ரு ஆனதே அதுக்குள்ளே தான். அதுக்குள்ளே போய் அந்த நான் சொன்ன மாதிரி 6,000 ரூபாய் வச்சு 12,000 ரூபாய் ஆக்கினேன். அந்த 12,000 ரூபாய் லாஸ் ஆச்சு. 6,000 ரூபாயும் போச்சு. கேபிட்டல் லாஸ் அவுட் ஆயிடுச்சு. திருப்ப நான் அமைதியாக இல்லாமல் என்கிட்ட இருந்த காசை வச்சு திருப்ப ஒரு 6,000 ரூபாய் உள்ளே கொண்டு வரேன். அப்போயுமே எனக்கு பெருசாக நாலேஜ் எதுவுமே கிடையாது. ட்ரேடிங்னா என்னன்னே ஒழுங்காக தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அரகுற நாலேஜை வச்சு ட்ரேட் பண்ணேன். திருப்ப அந்த 6,000 ரூபா லாஸு. அண்ட் திருப்ப இதே மாதிரியே கொண்டு வரேன். இப்படி திருப்ப கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில் 30,000 ரூபாய் கிட்ட லாஸ் ஆச்சு. அப்போ தான் வந்து எனக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு, நமக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை, கண்டிப்பாக அதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 12th ஸ்டாண்டர்ட் அப்போ எனக்கு நிறைய டைம் கிடச்சிது. அந்த டைமில் உட்காந்து ஒரு 3 மாதம் வேறு லெவலில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கிட்டேன், ட்ரேடிங் பற்றி கற்றுக்கிட்டேன். ஸோ மெயினாக வந்து டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்க நிறைய வித்தைகளை பற்றி கற்றுக்கிட்டேன். நிறைய கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணி படித்தேன். மெயினாக வந்து நான் ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட்டை ஜஸ்ட் வாட்ச் பண்ணேன். பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உண்மையான ஃபண்டை போடாமல் ஜஸ்ட் டெமோவாக ட்ரேட் பண்ணி பார்க்குறது. மெயினாக நான் ட்ரேட் பண்ணாமல் இந்த இடத்துல நான் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தா என்ன இருக்கும், இந்த இடத்துல நான் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துப்பேன். இந்த மாதிரியே ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் அடுத்து ஒரு பல்க் கேபிட்டலை கொண்டு வரேன். ஏன்னா என்னோட யூடியூப் சேனலை நான் அப்போ வித்துட்டேன். ஏன்னா கேமிங் மேலே பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஃபண்டு கிடச்சிது. அந்த பெரிய ஃபண்டு உள்ளே கொண்டு வரேன். கிட்டத்தட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்க ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு மேலேயே கொண்டு வந்திருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 கூட இருக்கும். அந்த ஃபண்டை எடுத்துகிட்டு வந்து ட்ரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் மாதமே கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணேன். 2வது மாதமும் கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணேன். பட் 3வது மாதம் கிட்டத்தட்ட 43,000 ரூபாய் லாஸ் பண்ணேன். நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த காசும் போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ட்ரேட் பண்ணுற எல்லாத்துக்கும் தெரியும், ட்ரேடிங்கில் நமக்கு இருக்க அந்த ஒரு டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் நாலேஜை விட நமக்கு எமோஷன் தான் முக்கியம். நான் ஜஸ்ட் ஒரே ட்ரேடில் மட்டும் 43,000 ரூபாய் லாஸ் பண்ணேன். ஏன்னா அந்த ட்ரேடில் நான் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கணும். பட் நான் ஸ்டாப் லாஸ் போடலை. பேசிக்காக நான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன். மைண்ட்லேயே ஸ்டாப் லாஸ் போடுறது தான். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய கெட்ட பழக்கம். ஸோ ஒரு லாஸ் வந்து 500 போனால் ஒரு 600 போனால் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்லி கட் பண்ணிடுவேன். பட் அன்றைக்கி அந்த ஒரு ட்ரேடில் கட் பண்ணாமல் அது போய் 43,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. இது மட்டும் தான் நினச்சான்னு கேட்டிங்கன்னா, திருப்ப அடுத்த மாதம் திருப்ப அந்த விட்ட ப்ராஃபிட்லாம் பிடிச்சேன். திருப்ப அதுக்கு அடுத்த மாதம் லாஸ் ஆச்சு. இப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ப்ராஃபிட்னு எண்ட் ஆஃப் த டே பிரேக் ஈவன் பாயிண்ட்லேயே சுற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ட்ரேடிங்கில் நமக்கு நாலேஜை விட எமோஷன் தான் முக்கியம். அந்த எமோஷனில் நம்ம கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்றது புரிய வந்தது. ப்ளஸ் எனக்கு காலேஜ் டைமிங்லுமே அந்த ட்ரேடிங் செட் ஆகலை. எனக்கு நிறைய ட்ரேட் லாஸ் ஆனதுக்கு காரணம், நான் அந்த லஞ்ச் பிரேக்கில் இப்படிலாம் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ராப்பராக டைம் கிடைக்கல. ஸோ எனக்கு செமையாக லாஸில் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 months to 1 year ட்ரேட் பண்ணியிருப்பேன். ஃபைனலாக நான் முடிக்கிறப்போ ஒரு 50,000 ரூபாய் ப்ராஃபிட்டோட தான் முடித்தேன். அதோடய அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் ட்ரேடிங் கரியரை.
ஏன்னா நான் வந்து என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பிஸ்னஸும் சைட் பை சைட் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருந்தது. எனக்கு இந்த ட்ரேடிங்கில் பெருசாக டைமும் கிடைக்கல, ப்ளஸ் என்னால் எமோஷனலியும் நான் கொஞ்சம் வீக்காக இருந்தேன். அண்ட் மெயின் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக வேறு இருக்கும் ட்ரேடிங் பண்ணுறப்போ. ஒரு சின்ன லாஸ் நடந்தால் பெரிய லாஸ் நடந்தால், அதனால் அப்படியே ட்ரேடிங் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் வந்து ஸ்விங் ட்ரேடிங், அதுவும் எப்போயாச்சும் மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டோரி சொன்னது எதுக்கு அப்படின்னாக்கா, இதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் டேக் அவே எடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு டேக் அவே நீங்கள் எடுத்துக்க வேண்டியது, ட்ரேடிங் பற்றி ஒன்றுமே தெரியலனா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் தலையே வச்சு படுக்கக்கூடாது. ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ட்ரேடிங் பண்ணுறது ஈஸி, ட்ரேடிங்லேருந்து மணி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே பண்ண நான் சொல்கிறேன், அதனால் புரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி கேபிட்டல்லேருந்து பண்ணுங்கள். இன்கேஸ் உங்ககிட்ட பேக்கப் ஃபண்டே இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக ட்ரேடிங்குள்ளேயே வராதிங்க. உங்ககிட்ட ஒரு 10,000 தான் இருக்குன்னா ஜஸ்ட் அந்த 10,000 சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அதை வச்சு ட்ரேட் பண்ணி இழந்துடாதீங்க. ஏன்னா 90% ஆஃப் த பீப்புள் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர கேபிட்டல் இழந்துடுறாங்க. எனக்கு அந்த டைமில் நிறைய பேக்கப்ஸ் இருந்தது. எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு சேனல் ரெவன்யூ இருந்தது, நான் சேனலை விற்று அதுலேருந்து வந்தது, இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருந்தது. இப்படி நிறைய ரெவன்யூ சோர்சஸ் எனக்கு அந்த டைமில் இருந்தனால என்னால் தப்பிக்க முடிஞ்சது. இன்கேஸ் அதெல்லாம் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கொஞ்ச நெஞ்ச பணத்தையும், உங்கள் வீட்டில் கொடுக்குற கொஞ்ச நெஞ்ச பணத்தையும், உங்கள் பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு வர காசை ஈஸியாக இழந்துடாதீங்க. ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்க முடியும். ட்ரேடிங் பண்ணியும் லட்சங்களை சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் அது 100 இல்லை, 1000 ஒருத்தர் தான் அப்படி இருப்பாங்க. நீங்களும் அந்த ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணணும், மெயினாக எமோஷனை செம்மையாக கண்ட்ரோல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு ட்ரேட் பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் அந்த 1% வர முடியும். ஸோ எல்லா ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனியும் சொல்கிறது 99% ஆஃப் தி ட்ரேடர்ஸ் அவங்க கொண்டு வர பணத்தை லாஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான். ஸோ அந்த மீத 1% தான் எல்லாரோட பணமும் இருக்குது. அவங்க தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த 1% போகணும்னா நான் முன்ன சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதனால் ட்ரேடிங் ஈஸி, அதுலேருந்து ஈஸியாக மணி மேக் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு லேப்டாப்பில் உட்காந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா செம்மையாக உங்களுக்கு ரிப்பீட் அடிக்கும். முடிஞ்ச அளவு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வாங்க. என்னை பொறுத்தளவு ட்ரேடிங் பெட்டரா இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரான்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் நல்லா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி. பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து சம்பாதிக்கிறத விட ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. பட் ட்ரேடிங் அவ்வளோ ஈஸி கிடையாது. ட்ரேடிங் பண்ணுறது ஈஸி, ட்ரேடிங்லேருந்து சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னோட ஸ்டோரி மூலமாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேடிங்குள்ளே என்ட்ராக போகிறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எடுத்தோம் கௌத்தம் சொல்லிட்டு எதுவுமே பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி லாஸில் தான் விடுவீங்க. பட் நான் எண்ட் ஆஃப் தி டே எப்படியோ வந்து ஒரு ஃபைனல் ப்ராஃபிட்டோட முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரேட் பண்ணுற பக்கமே போகிறதில்ல. பார்த்து பண்ணுங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்குறேன், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. நீங்கள் மெயினாக அந்த பினோமோ, ஆக்டோஃபேக்ஸ் இது மாதிரி பைனரி ட்ரேடிங்லாம் போயிடாதீங்க. ஜஸ்ட் அதில் ஒன்று ப்ராஃபிட் வரும், இல்லை போட்ட பணம் ஃபுல்லாக போகும், இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கே கிடையாது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கை விட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சில நேரங்களில். அதனால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் உங்கள்கிட்ட பேக்கப் ஃபண்ட் இருந்தே ஆகணும். ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வர ஃபண்டு போயிடும். அதை தான் நான் திருப்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு வீடியோவை ட்ரேட் பண்ணணும், இல்லை ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை பண்ண போகணும்னு ஐடியா இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பருக்கோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய பிஸ்னஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட், இ-காமர்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின வீடியோஸ் பார்க்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.